ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி வந்து கார்டனிங் வீடியோ பார்க்கலாம். இது வந்து ரம்பை செடின்னு சொல்லுவாங்க. இது பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்களே, நல்ல ஸ்மெல்லு வருங்க. அடுத்து முன்னாடி நான் வந்து டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன். 3 தொட்டியில் வச்சுருக்கேங்க. 2 டைப்பான டேபிள் ரோஸ் இருக்குது. ஒன்று இதழ் வந்து அகலமாக இருக்கும், ஒன்று வந்து மொத்தமாக இருக்கும். இது வந்து 2மே கலந்து வச்சுருக்கேன், ஏதாவது கலர் வந்து மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா குச்சி குச்சி இலையாக இருக்கும், அது மொத்தமாக இருக்கும். அந்த ரோஸ் எல்லாம் வந்து இதில் வந்து ஒரு 4-5 கலர் வச்சுருக்கேன். இது வந்து இதழ் வந்து அகலமாக இருக்கும் இல்லையா, அதுலேயும் கலர் கலராக இருக்கும் பூ. எல்லாமே வீட்டுக்கு முன்னாடி வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த செடியை வந்து நான் கட் பண்ணி விட்டோன்னே ஈவனாக வளர்ந்து அழகாக மொத்தமாக இருக்குது. பார்த்திங்களா, பார்க்கவே அழகாக இருக்குது. பூத்தா எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த செடியை எப்படி வளர்க்குறது, எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த செடியெல்லாம் முன்னாடி வச்சோன்னே பூத்து அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரே இடமா வச்சோன்னே எவ்வளோ அழகாக இருக்குங்க. இது நாங்கள் முன்னாடி இருந்த வீட்டில் வச்சது. எனக்கு வீடியோஸ்லாம் இப்போ தான் கிடச்சிது. ஓகேங்க, அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.